ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு நான் யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டைரெக்டாக முட்டை சேர்த்திங்க அப்படின்னா கட்டி பட்டுரும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண பாலக்கீரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேனில் துளியோண்டு எண்ணெய், ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஓட்ஸ் ஆம்லேட் ஒரு மீடியம் சைஸ் தோசை மாதிரி நான் செய்ய போகிறேன். 2 தோசை அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஓட்ஸ் ஆம்லேட் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். 280 கேலரி, ப்ரோட்டீன் 19.6 கிராம், ஃபேட் 12 கிராம், ஃபைபர் 4.9 கிராம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம். நிறைய பேர் என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு சியா சீட்ஸ் வச்சு ஒரு புட்டிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அது இப்படி தான் இருக்கும். நான் பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறனால 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அளவுக்கு மீறி ஜாஸ்தியாகவும் இது எடுத்துக்கக்கூடாது. இது கூடவே பால் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 75 ml அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இது இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இது அப்படியே கையோடு ஸ்நாக் அப்படியே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஈவினிங் போல் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் இது சாப்பிடும்போது மணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் 4 மணி போல் இருக்கும். சரி, இப்போது இது எப்படி ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் வாழைப்பழத்துலேருந்து ஒரு 3/4 இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம மார்னிங் ஊற வச்ச அந்த சியா சீட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. அந்த சூடான கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்ச அந்த பனானாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஸ்வீட்னஸ் சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட் தேவையே படாது. மிச்சம் இருந்த பனானாவை அந்த மாதிரி சின்ன சின்ன தின் ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே சேர்த்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் 4 மணி போல் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இது சாப்பிட்டேன். பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இப்போது வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால காஃபி அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அடிக்கிற வெயிலுக்கு சூடாக காஃபி குடிக்கவும் தோணலை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டால் லைட்டாக ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறனால 1 பாட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளான 1 பாட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். வரகரிசி வச்சு தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மில்லட் நல்லா வெள்ளேர்னு இருந்தால் அது பாலிஷ் பண்ண மில்லட். ஒவ்வொரு மில்லட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பாலிஷ் பண்ணாத மில்லட், அன்பாலிஷ்டு மில்லட். ஸோ அதை கடையில் வாங்கும்போதே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நான் 1 கிளாஸ் அளவுக்கு மில்லட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுறலாம். இது ஊறட்டும்.
இப்போ மறுநாள் காலையில ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தட்டப்பயிறு எடுத்திருக்கிறேன். 1/4 கிளாஸ்க்கும் 1 ஸ்பூன் வந்து ஜாஸ்தியா. தட்டப்பயிறு வந்து உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி நீங்க இன்னும் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு, தட்டப்பயிறு வேகுறதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேம்ல விட்டு குக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, நல்ல ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இறங்குனதுக்கப்புறமா ஓப்பன் பண்றேன். இப்போ வந்து இது ரொம்ப வேகல. ஒரு அரை வேக்காடு மாரி இருக்கு. ஒரு 50% அளவுக்கு தான் வெந்திருக்கு. நீங்க வந்து 3 விசிலுக்கு குக் பண்ணாலே நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் அப்டின்னா, ஒரு 2 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது 3 விசில் விட்டும் ஒரு 50% தான் வெந்திருக்கு. பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஸோ இது இந்த தட்டப்பயிறு தண்ணியோட அப்படியே ஓரமா எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே குக்கர்ல 1 1/2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் பூண்டு பல்ல இந்த மாரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி இதில சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துட்டு, அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா, இதில 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துருக்கிறேன். நீங்க காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாய் தூள கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த அளவுக்கு. நம்ம தட்டப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா? அது 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. அந்த தண்ணிய அப்படியே இதில சேர்த்துக்கோங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச வரகரிசி தண்ணி வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையுமே இதில சேர்த்துரலாம். ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி தட்டப்பயிறு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். பாருங்க, தட்டப்பயிறு வந்து பாதி தான் எனக்கு வெந்திருந்தது. 50% அளவுக்கு தான் வெந்திருந்தது. வேக வச்ச தட்டப்பயிரையும் அப்படியே இதில சேர்த்துக்கோங்க. கடைசியா கொஞ்சம் போல நறுக்குன மல்லி இலைய மேலாப்புல சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு, உப்பு சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துட்டு, லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி, மீடியம் ஃப்ளேம்ல 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு, ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இறங்குனதுக்கப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணிங்கன்னா, நல்லா கம கமன்னு நம்மளோட வரகரிசி தட்டப்பயிறு சாதம் சூப்பர் டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப லேசியா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு ஏதாச்சும் ஒன் பாட் லஞ்ச் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஒரு நிமிஷம். நீங்க ஏதாச்சும் லாங்குவேஜ் கத்துக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா, லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காகவே நாங்க ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கு, ஆப்பிளுக்கும் இருக்கு. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. வரகரிசியில நீர் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வரகரிசி வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தண்ணி சேர்த்து 7 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இது நம்ம தண்ணி வடிச்சுட்டு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல உங்க கையில 2 கையளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கிளாஸ்ல வரகரிசி எடுக்கிறீங்களோ, அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும். பாருங்க, நான் வந்து ஒரு 2 கையளவுக்கு சேர்த்தேன். இது கரெக்ட்டா இருக்கும். இந்த மாரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அரைப்படுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச அந்த வரகரிசிய இதில சேர்த்துறலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொதுவா நீர் தோசை அப்படின்னாலே பச்சரிசியில தான் பண்ணுவாங்க. ஒரு சேஞ்சுக்கு வரகரிசியில செஞ்சு பார்த்தேன். பச்சரிசியில சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குமோ, அத விட சூப்பர் டேஸ்ட்ல இருந்துச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. மாவு வந்து உங்களுக்கு ரெகுலரா நீங்க தோசை போடுற மாவு மாரி கெட்டியா இருக்கக்கூடாது. நீர் தோசை அப்படின்னாலே நல்ல தண்ணியாட்டம் தான் இருக்கணும். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாரி தண்ணியாட்டம் இருக்கணும். அதுக்குன்னு நெறைய தண்ணி ஊத்திராதீங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். இப்போ தோசை பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச நீர் தோசை மாவை இதில் ஊற்றிக்கோங்க. என்னோட தோசை பேன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிறனால நான் மாவு ஊற்றின உடனே வந்து 2 சைடும் கிடுகிடுன்னு மாவு ஓடி போயிடுச்சு. லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணுங்க. பாருங்கள், நம்மளோட நீர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நல்லா ரவா தோசை டெக்ஸ்சரில் வரும். டேஸ்ட்டு வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்ற அந்த பச்சரிசியில சாப்பிட்ற நீர் தோசைய விட இது பயங்கர டேஸ்ட்டா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது கூடவே நல்லா ஸ்பைசியா வெங்காயம், தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அற்புதமா இருந்துச்சு. இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.